Welcome to UPSC Vinod. Today we are going to discuss a PYQ from 2019 in society. See, before discussing the PYQ, நான் ஒரு ரெண்டு மூணு டெலகிராம் சேனலை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் த மெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலகிராம் சேனல். ஸோ இந்த இடத்துல இந்த டெலகிராம் சேனல் வந்து டெய்லி மெயின்ஸ் கொஷின் வந்து உங்களுக்கு எவால்வேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் current affairs discussion hub 360 degree அப்படிங்கிற சேனல். See, these channels are controlled by UPSC aspirants. Okay, so they provide the content with respect to UPSC prelims and mains. Fine. So இந்த சேனல்ஸோட டெலகிராம் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Now let us move to the question. 2019 mains. What makes Indian society unique in sustaining its culture? See, it is a classical UPSC question because society la continuation of culture past to the present, ancient to the modern, present situationல என்னெல்லாம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோங்கிறத வேரியஸ் ஃபார்ம்ஸ்ல நமக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுல இவங்க என்ன கேட்குறாங்க, 2019 என்ன கேட்டிருக்காங்க, வாட் மேக்ஸ் இந்தியன் சொசைட்டி இன் சஸ்டெய்னிங் இட்ஸ் கல்ச்சர் யூனிக், என்ன ஏன் இந்தியன் சொசைட்டி வந்து யூனிக்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன். சொசைட்டியை பொறுத்தவரைக்கும் ஸ்காலர்ஸோட பேர் வந்து நிறைய யூஸ் பண்ணணும். சொசைட்டி பொலிட்டிக்கல் சயின்ஸ், எத்திக்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் நம்ம வந்து ஆன்சர்ஸ் எழுதும் பொழுது ஸ்காலர்ஸோட நேம்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய கோட் பண்ணி ஆகணும். ஸோ வித் ரெகார்டிங் தட் ஸோ இதுலேயுமே நம்ம நிறைய ஸ்காலர்ஸை பற்றி பேசுவோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த யூனிக் ஃபேக்டர்ஸ், என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து இந்தியன் கல்ச்சரில் வந்து யூனிக்காக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஸோ அதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பற்றி பேசுவோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக தட் இஸ் அ வே ஃபார்வர்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ லெட் அஸ் மூவ் டு தி கொஷின். ஸோ ஆஸ் பர் JH Fisher, இன்ட்ரோடக்ஷன் வந்து as I said scholars. ஸோ கண்டினியூட்டி. ஸோ இந்த கொஷின் வந்து கண்டிப்பாக எல்லா டைமும் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த இன்ட்ரோடக்ஷனை மக்கப் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஆஸ் பர் JH Fisher, society is a network of interconnected groups. Society is a network of interconnected groups viewed as a unit, and society is a network as per JH Fisher. Society is a network of interconnected groups. சொசைட்டினா என்னது? நெட்வொர்க் ஆஃப் இன்டர்கனெக்டட் குரூப்ஸ் வியூட் அஸ் அ யூனிட். ஒரு யூனிட் பட் ஒரு இன்டர்கனெக்டட் குரூப்பாக நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணுறோம். எப்படி? அண்ட் ஷேரிங் அ காமன் கல்ச்சர். சொசைட்டி அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், நெட்வொர்க், தே ஆர் ஷேரிங் அ காமன் கல்ச்சர். ஸோ ஆஸ் பர் JH Fisher, India is a civilizational state distinguished by its ability to sustain cultural continuity and changes. ஸோ கல்ச்சுரல் சேஞ்சஸும் இருக்குது, கல்ச்சுரல் கல்டிவிட்டியும் இருக்குது, அட் த சேம் டைம் நம்ம சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன். JH Fisher. ஆஸ் பர் JH Fisher, society is a network of interconnected groups viewed as a unit and sharing common culture. India is a civilizational state distinguished by its ability to sustain culture continuity and changes. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கொஷின்ல இருந்து நம்ம வழக்கம் போல பாயிண்ட்ஸும் எடுக்கிறோம். என்னது? ஸோ ஃபர்ஸ்ட், ஃபேக்டர்ஸ் மேக்கிங் இந்தியன் சொசைட்டி யூனிக் இன் சஸ்டெய்னிங் இட்ஸ் கல்ச்சர். என்ன ஃபேக்டர்ஸ் வந்து யூனிக்காக மாற்றுது இந்தியாவை? ஃபர்ஸ்ட் திங், சிவிலைசேஷனல் கண்டினியூட்டி. ஸோ என்னது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சிவிலைசேஷனல் கண்டினியூட்டி, ஓரல் ட்ரெடிஷன், syncretic traditions, tolerance and pluralism, family and kinship, caste and community, institutions of marriage, constitutional protection, adaptation to modernity, tradition and technological synthesis, Sanskritization. ஸோ இது எல்லா கேரக்டர்ஸுமே என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியன் சொசைட்டியை வந்து யூனிக்காக வச்சுக்குது. நம்ம இப்போ ஒன்று ஒன்றா தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், சிவிலைசேஷனல் கண்டினியூட்டி. Continuation of Vedic rituals, festivals and traditions. Saptapadi in marriages. So these traditions. So see, இன்னைக்கு வரையும் நம்ம ஒரு சில ட்ரெடிஷன்ஸை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கோம். ஃபேக்டர்ஸ் மேக்கிங் இந்தியன் சொசைட்டி as யூனிக்.
இந்தியன் சொசைட்டியை என்னெல்லாம் யூனிக்கா மாத்துது, அதே மாதிரி கல்ச்சுரல் சஸ்டைனபிளா வச்சுக்குது, சிவிலைசேஷனல் கண்டினியூட்டி நம்ம இன்னைக்குமே ரிச்சுவல்ஸ் எல்லாமே ஓல்டு ரிச்சுவல்ஸ், ஏன்ஷியன்ட் ரிச்சுவல்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓரல் ட்ரெடிஷன்ஸ், வேதிக் சாண்டிங்ஸ் has been recognized by UNESCO's as a intangible culture of heritage of humanity. So oral traditions, this is also from the Vedic age. So first civilizational continuity, yes, civilizational continuity, we have Vedic rituals. அடுத்து oral traditions, yes, Vedic chantings. அடுத்து syncretic traditions, intersection of different religions has created a unique culture fabrics. See, India is a multicultural society. ஸோ அப்போ அந்த இடத்துல இன்டர்செக்ஷன் ஆஃப் கல்ச்சுரல் சொசைட்டிஸும் கண்டிப்பா இருக்கும். ஸோ intersection of different religion has created a unique cultural fabric. Yes, intersection of different religion, நிறைய ரிலிஜன் இந்தியாவில் இருக்கிறதுனால அது எல்லாமே கலந்து அவங்க ஒன்னா தான் இருக்காங்க. See, they are unity in diversity. So and also it created a unique cultural fabric. Ganga, Yamuna, Ganga, Jamuni, Terhesi, Sufi movements. These are all the example for syncretic traditions. That means mixing of traditions. Value of tolerance and pluralism. So historical precedent of providing refugee to persecuted communities has enriched India's culture. See, values of tolerance and pluralism. So actually India is meant for tolerism and pluralism. எப்படி? ஸோ நம்ம see we are as the constitutional values, India is tolerant towards every religion, every activities generally. And also, so with respect to the statement, ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய பர்சிக்யூட்டட் கம்யூனிட்டிஸ் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ், ரோஹிங்கியாஸ், அந்த மாதிரி கம்யூனிட்டிஸ்க்கு நம்ம ரெஃப்யூஜி கொடுத்துருக்கோம். ஸோ பார்சிஸ், ஜூஸ், டிபெட்டியன், புத்திஸ்ட், இவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெஃப்யூஜிஸ் வந்து அவங்க தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்கோம். ஸோ கம்யூனிட்டிஸை நம்ம சேஃப்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட், ஃபேமிலி, கின்ஷிப் அண்ட் சிஸ்டம்ஸ் act as a carrier of cultural values, respect for elders, love and compassion. இது எல்லாமே ஏன்ஷியன்ட்ல இருந்து வந்தது தான். இது எல்லாம் தீஸ் ஆல் ட்ரெடிஷன்ஸ் ஆர் கண்டினியூஷன், புதுசாக எங்கேயும் அரைஸ் ஆகலை. சிவிலைசேஷனல் கண்டினியூட்டி ஆகட்டும் சரி, ஓரல் ட்ரெடிஷன் ஆகட்டும் சரி, சிங்க்ரட்டிசம் வேல்யூ ஆகட்டும் சரி, வேல்யூஸ் ஆஃப் டாலரன்ஸ் அண்ட் ப்ளூரலிசம், ஃபேமிலி அண்ட் கின்ஷிப் சிஸ்டம் ஆக்ட்ஸ் அஸ் அ கேரியர் ஆஃப் கல்ச்சுரல் வேல்யூஸ். எஸ், நமக்கு ரெஸ்பெக்டபிள் வேல்யூஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தது யாரு? நம்ம பேரண்ட்ஸ். அப்போ ஃபேமிலி ஆக்ட்ஸ் ஆஸ் அ கேரியர் அண்ட் கல்ச்சுரல் வேல்யூஸ். ஸோ ரெஸ்பெக்ட் ஃபார் எல்டர்ஸ், லவ் அண்ட் கம்பேஷன். Caste and community structure. See, caste ensures the cultural continuity. Endogamy marriage. So 95% of marriages are intercaste marriages. Caste assemblies like Khap Panchayats are prevailing still now. These also continuity from ancient periods. Institution of marriage. Marriage as a sacrament ensures reproductions of culture. See, அதாவது மேரேஜ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு வரையுமே இருக்கு ஃப்ரம் தி ஏன்ஷியன்ட் பீரியட். ஸோ ஸ்டில் இட் இஸ் எவால்விங், ஸ்டில் இட் இஸ் கண்டினியூவிங். Constitutional protection of culture. Article 25, right to practice, propagate religion. Article 29-30, protection of minorities. Article 370A, protection of tribals, customs and traditions. These are all constitutional provisions. Adaptation of modernity through reforms in an orthodox tradition. See, we are adopting a modernity through reforms of orthodox tradition, such as abolition of sati, abolition of untouchability, abolition of sati, abolition of untouchability. So next, synthesis of traditions and technology, use of social. See, traditionையும் டெக்னாலஜியும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மிங்கிள் பண்றோம். எப்படி மிங்கிள் பண்றோம்? வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஃபார் கேஸ்ட். ஸோ எஸ், வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஃபார் கேஸ்ட். ஸோ சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் பண்றது. ஓகே, அண்ட் ஆல்சோ யூஸ் ஆஃப் சோஷியல் மீடியா ஃபார் OTTs ஃபார் ரிவைவல் ஆஃப் தி கல்ச்சர் லைக் பரதநாட்டியம். ஸோ கிளாசிக்கல் டான்சஸ், கிளாசிக்கல் மியூசிக்ஸ் எல்லாமே இப்போ வந்து லைவ் கான்சர்ட் நடத்துறது மூலயமா, அதை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறது மூலயமா அதை வந்து ரிவைவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நியோ ட்ரெடிஷ்னலிசம் இந்த கீவேர்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொசைட்டியில். நெக்ஸ்ட், சான்ஸ்கிரிட்டைசேஷன். ஸோ this word was coined by M.N. Srinivas. So this Sanskritization is practice of lower caste adopting rituals and dietary habits of upper caste. ஸோ ஆக்சுவலாக சான்ஸ்கிரிட்டைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, லோயர் கேஸ்ட் பீப்புள் வந்து அவங்கள அப்பர் கேஸ்டா மீன்ஸ் அவங்கள
mentally they are they show themselves as a developed group by adopting the rituals and dietary habits of upper caste. So இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா it is changes continuity and also changes. As a point out by Gandhiji, our ability to reach unity in diversity is our cultural civilization, beauty and test. Thus cherished this heritage and adopting scientific temper is need of the hour. Ek Bharat, Shrishta Bharat. So this is a conclusion. So Gandhi point out பண்ண மாதிரி we are our ability to reach unity in diversity is in our cultural is in our civilizational is a civilizational beauty and test. அதாவது நம்மளோட சிவிலைசேஷன் பியூட்டி அதுதான் டெஸ்ட்டும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சி அகைன் the unique factors of see the unique factors unique initiative of UPSC, we know this cards. So this cards what makes Indian society unique and cultural, unique in sustaining its culture, civilizational continuity, continuing the ancient traditions, ritual festivals and practices. Example, Saptapadi in marriage celebrations, Diwali, Holi, Pongal. Oral traditions, preservation of knowledge through oral transmissions like Vedic chanting. UNESCO has recognized Vedic chanting as an intangible cultural heritage. Syncretic traditions, cultural fusions, and mutual influence among the different religion and the communities. Example, Ganga, Jamuni, Tesebi, Sufi traditions, Bhakti movement. Tolerance and pluralism. India has given refuge and acceptance to diverse communities. Parsis, Jews, Tibetan, Buddhist, and many. Family and kinship system. Strong family bond and kinship ties ensures transmission of cultural values, customs, and traditions across the generation. Caste and continuity, community institutions. Caste, Jati, Panchayat, and community institutions played a major role in preserving occupational skills and custom traditions. So these are also next institutions of marriage. Marriage is not just a union of two individuals, but a sacrament. Sacrament ensures continuity of the culture and value of social order. Constitutional protection. Article 25, 29, 30 of Indian Constitution protects cultural educational rights of minorities, ensures preserving and promotion of cultural identity. Adaptation to modernity. Indian society has reformed and adapted to changing times while preserving to core values. For example, abolition of sati, untouchability, widow remarriage, women empowerment. See, these are bad things we removed and these are good things we added to the Indian society. That means we are updating our culture. Tradition and technology synthesis. Use of social media, OTT platform, digital media in popularizing the cultural heritage. Rise of neo-traditionalism among youths. Sanskritization. Lower caste adopting the rituals and practices of upper caste to improve the social status. Led to cultural integration and continuity. So, other contributions in the dimensions. So, other than the answer writing, religious pluralism and spiritual depth, festivals and fair social integration, respect for nature and environment, community celebration and collective memories, continuity of arts, literature, music, and dance. So, this finally conclusion. India's strength lies in its unity amidst diversity. Its ability to preserve cultural heritage while embracing the changes is what makes India society unique. So India's strength lies in the unity amidst diversity, its ability to preserve the cultural heritage while embracing the changes in what it makes India society unique. The way forward is to continue this legacy with scientific temper, social harmony, inclusion growth to the build developed India. See, ancient civilizational roots, social institution traditions, protecting and adaptation, synthesis, tradition and modernity, cultural continuity and unity in diversity. See, this is unity in diversity is not about our strength, it is a soul of the Indian society also. See, this is how the cards is helping you to revise the entire answer within a 1 or 2 minutes. Yes, this is a unique initiative by UPSC Vinod. Keep following and just keep following the main channel and see a discussion hub. And these channels Telegram link has been pinged with the description and comment section. Thank you.